கோஆப்ரேஷன் இருந்தால் தான் நம்ம இந்த ஓலையை கண்டுபிடிக்க முடியும். அவங்களோட கோஆப்ரேஷன் இல்லைன்னா அந்த ஓலை நான் தான் இப்போ அவங்க பிறந்த நேரத்தில் நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த உலகத்தில் நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. பிறந்திருக்க நேரத்தில் வந்து இவங்களோட ஓலையை நம்ம தேடி எடுக்கணும். அந்த தேடி எடுக்கிறதுக்கு சின்ன நம்ம ஒரு கொடுக்குறாங்க. கொடுத்து நம்ம வந்து அவங்கள்ட்ட எஸ்ஆர்னோ தானே கேட்குறோம். திருமணமாக இருக்கட்டும், திருமணம் தாண்டி உறவாக இருக்கட்டும், காதல், குழந்தை சம்மந்தமா, கர்ம வினைகள் சம்மந்தமா, இது எல்லாத்த பற்றியும் வந்திருக்கிறாங்க. இப்போ என்ன அவங்களுக்கு யார் என்னன்னு தெரியாது, நாங்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்போ அந்த குறிப்புகள்லாம் நம்ம அவங்கள பற்றி சொல்கிறோம். சொல்லும்போது காலங்காலமாக அதை பின்பற்றுறோம். இன்னொன்று வந்து அதுக்குன்னு வரலாறுகள் இருக்குது. கோயிலுக்குன்னு சில வரலாறுகள்லாம் இருக்குது. சின்ன சின்ன வழிபாடுகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை சொல்லிவிடும் அவங்களுக்கு. இங்கே வரும்போது நிறைய பேர் இங்கே வராங்க. வந்துட்டு அந்த வழிபாடுகளை என்ன எழுதியிருக்காங்களோ அதுதான். அப்போ வந்து ஹோமம் இருக்குது, ஹோமம் செய்யணும். அடுத்தது ஆலய வழிபாடுகள்னா ஆலய வழிபாடு போகணும். சில பேருக்கு வந்து சிவன் மந்த்ரா, லார்ட் சிவா, ஓம் நம சிவாயா, அது கூட சொல்லி அதை கூட 108 முறை சொல்லிட்டு முடிச்சிருக்கிறாங்க. ஒரு நபருக்கும் அந்த வழிபாடுகள்லாம் மாறலாம். சொல்லி நடக்காத இருந்தது இல்லைம்மா, சொல்லி நடக்காத இருந்தது நடந்திருக்கு. நடந்ததுனால நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு சொல்கிறோம்ல. இப்போ நடந்து அவங்க அனுபவித்து அதுக்கப்புறம் வந்திருக்கிறாங்க. நம்பிக்கை இருக்கணும், ஆன்மீக நம்பிக்கை இருக்கணும். அது இல்லாத வந்து வர்றவங்களுக்கு ரைட்டாடுறான் எதுவாக இருந்தால் கூட நாங்கள் சொல்லிவிடுவோம். சொல்லிவிட்டு அதுக்கான தீர்வுகளை நாங்கள் சொல்லிவிடுவோம். அவங்களுக்கு அதுக்கான தீர்வுகள், வழிமுறைகள், வழிகாட்டுதல்கள் அது எல்லாத்தையும் நம்ம இப்போ யாருன்னா வந்து உங்ககிட்ட வேணும்னே சரி டெஸ்ட் பண்ணுறதுக்காக போகலாம், நம்ம வந்து தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து எதனா டெஸ்ட் பண்ணலாங்கிற மாதிரி யாருன்னா வந்திருக்காங்களா? நீங்கள் அதை கண்டுபிடிச்ச சம்பவங்கள்லாம் நடந்திருக்கா? அப்போ நம்ம சொல்கிறோம், அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம சொல்கிறோம். அவங்களுக்கு சொல்லும்போது ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீ மகாசிவ அகத்திய சூட்சம நாடி ஜோதிடம் மற்றும் ஆராய்ச்சி மையத்திலிருந்து முனைவர் குருஜி MS கோபிநாத் சுவாமிகள் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட நாடி ஜோதிடம் பத்தி பேசுறதுக்கு நம்மளுக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் சார். நம்ம வந்துட்டு நாடி ஜோதிடம் பத்தி பேசும்பொழுது உங்ககிட்ட வந்துட்டு என்னென்ன மாதிரியான ஆட்கள்லாம் இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி வரதை பார்க்க முடியுது சார்? பலவிதமான பிரச்சனைகள் இருக்குமா, பலவிதமான பிரச்சனைகளுக்கு வராங்க. இப்போ நீங்க கேட்ட பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் எங்கள்கிட்ட வந்திருக்கிறாங்க. இப்போ திருமணமாக இருக்கட்டும், திருமணம் தாண்டி உறவாக இருக்கட்டும், காதல், இப்போ குழந்தை சம்மந்தமா, கர்ம வினைகள் சம்மந்தமா, இது எல்லாத்த பற்றியும் வந்திருக்கிறாங்க. ஆலோசனை கேட்டிருக்கிறாங்க. இப்போ இதில் வந்து வெளிநாட்டவரோட பங்கும் அதில் நிறையா இருக்குது. வெளிநாட்டவர்கள் வந்து கேட்கும்போது அவங்களோட கரியர் டெவலப்மெண்ட்லாம் நிறைய கேட்பாங்க. கரியர் டெவலப்மெண்ட் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து அங்கே போய் இருக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க. ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க யுஎஸ்ஏல இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு போன முந்தானத்தான் படித்தோம். யுஎஸ், அவங்க ஸ்ரீலங்கா, அவங்க அப்பா, அவங்க அம்மா ஸ்ரீலங்கா. அவங்க வந்து என்னென்னா அங்கே இருக்கிற ஒரு அட்வொகேட்டை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. யுஎஸ்ஏல இருக்கிற ஒரு அட்வொகேட்டை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. மேரேஜ் பண்ணி அங்கே அவங்களோட லைஃபு அங்கே வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இப்போ அவங்களாம் நம்மக்கிட்ட வந்து பார்க்குறாங்க. பார்த்து அதுக்கான தெரிவுகளையும் கேட்டுக்கிறாங்க. இப்போ அவங்களாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த இதுதான் சைல்டு பர்த் சம்மந்தமான அந்த அப்டக்கிள்ஸ் நிறையா இருக்குது. அதற்கு தான் அவங்க முக்கியமாக கேட்டாங்க, சொல்லியிருந்தோம். இப்போ அதற்கான சின்ன வழிபாடுகள்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம் அவங்களுக்கு. அதை செய்கிறேன்ட்ருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் இந்த மாதிரி வழிகாட்டுதல் எங்களுக்கு யாரும் சொன்னதில்லை. இப்போ உங்களை பார்த்ததில் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. சரி, இப்போ சொல்லியிருந்தீங்க சைல்டு பர்த்துக்காக வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி. இப்போது அதுக்காக ஒருத்தவங்க உங்ககிட்ட வரும்பொழுது சில பேருடைய நாடியில் வந்துட்டு இவங்களுக்கு குழந்தை பிறகுற பாக்கியம் இல்லை அப்படிங்கிறதோ, இல்லை ரொம்ப லேட்டாகும் அப்படிங்கிறதையோ கண்டுபிடிக்க முடியுமா? ஆலய வழிபாடுகள் இருக்குது. இப்போ அந்த இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மகரிஷி, இப்போது இங்கே இருக்கிற கும்பகோணத்தில் இருக்கிற கோயில்கள் ஒரு 2 கோயில்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போது அந்த கோயில்களை நம்ம சொல்லியிருந்தோம் அவங்களுக்கு. திருக்கற்காவூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே உள்ள ஒரு ஆலயம், அந்த ஆலயத்தை சொல்லியிருந்தாங்க. கருவலர்ச்சேரின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஆலயத்தை சொல்லியிருந்தாங்க. இப்போ 2 ஆலயத்தை நம்ம அவங்களுக்கு சொல்லியிருந்தோம். இப்போ அதற்கான வழிகாட்டுதலையும் நம்ம சொல்லியிருந்தோம் அவங்களுக்கு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ணி சில அந்த சம்பிரதாயங்கள்லாம் செய்வாங்க. செஞ்சு அவங்களுக்கு இருக்கும். சார், அப்போ நான் ஒரு தேர்ட் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்பொழுது சார், அப்போது உங்களுக்கு வந்து இந்த விஷயம் கிடைக்காது, நீங்கள் வந்து இந்த 2 பரிகாரத்தை பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து அப்போ நம்மக்கிட்ட
என்ன சொல்றது, நம்மளுக்கு கிடைக்காம இதை பண்ணாதான் கிடைக்கும்னு நம்மள பண்ண வைக்கிறாரா? இல்லைம்மா, அது ஒரு ஆன்மீக ம். நம்பிக்கை. அந்த ஆன்மீக நம்பிக்கையில் அவங்க ம். நம்பிக்கையாக கேட்குறாங்க. கேட்டதுனால நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம். ம். இது மாதிரி அவங்க இங்கே இருக்கிறவங்க, தமிழில் இங்கே இருக்கிறவங்க அவங்க ம். சொல்லியிருக்கிறாங்க. அதே வந்து நம்ம சொல்லும்போது அவங்க மகிழ்ச்சி ஆனாங்க. இல்லை, இங்கே இருக்கிற எங்கள் ரிலேட்டிவ்ஸும் அதான் எங்களுக்கு சொன்னாங்க. ம். இந்த மாதிரி இதெல்லாம் போகணும்னு சொன்னாங்க. இதுவே நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அவங்க சொல்லும்போது தான் இப்போ கொஞ்சம் மகிழ்ச்சி ஆனாங்க. இந்த ம். மாதிரி இதெல்லாம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் கேட்கறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொன்னாங்க அவங்க. ம். சார், இப்போ எதனால வந்துட்டு சில வழிபாட்டு தலங்களுக்கு மட்டும் நம்ம போனோம் அப்படின்னா, இப்போ இந்த விஷயம் இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க குழந்தைக்கு இங்க போகலான்னு சொல்லி, இப்போ திருமணம் அப்படின்னா நம்ம வந்து திருமணஞ்சேரி போகலான்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ எதனால சில வழிபாட்டு தலங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிறப்பான விஷயம் இருக்கு சார்? இல்லைம்மா, அந்த அந்த காலங்காலமாக அதை பின்பற்றுறோம். இன்னொன்று வந்து அதுக்குன்னு வரலாறுகள் இருக்குது. ம். கோயிலுக்குன்னு சில வரலாறுகள்லாம் இருக்குது. அந்த இப்போ திருமணஞ்சேரிக்கு என்ன சொல்கிறோன்னா திருமண தடை. இப்போ அங்கே வந்து சிவனும் பார்வதியும் வந்து திருமணம் நடைபெற்ற ஸ்தலம் அது. அதே போல் வந்து திருப்பரங்குன்றம் இருக்குது. திருப்பரங்குன்றம் வந்து என்னென்னா தெய்வானையும் முருகனுக்கும் திருமணம் நடந்தது. இது மாதிரி சில வரலாறுகள் இருக்குது. அந்த வரலாறுகள் இருக்கிறதுனால அது பேசப்படுது. ம். ஓகே சார். நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபாரின்ல இருந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க. நீங்க நாடி படிச்சிருந்தீங்கன்னு சொல்லி. இந்த மாதிரி எதனா ஒரு இன்சிடென்ட் வந்து எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? இவ்ளோ ஒரு பிரச்சனையினால எங்ககிட்ட வந்து கேட்டாங்க. நாங்க இந்த மாதிரி படிச்சு சொன்னோம். ரிசல்ட் இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி, ஒரு யார் அவங்க, ஐ மீன் யாருன்னு உங்களுடைய டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு சொல்ல வேண்டாம். பட் ஆனா, இப்படி ஒரு இண்டிவிஜுவல் வந்தாங்க. இந்த பிரச்சனைலாம் இருந்துச்சு. அவங்களுக்கு நாங்க நாடி படிக்கும்போது இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத நாங்க கண்டுபிடிச்சோம். அத நாங்க சொல்லி நாங்க தீர்வு குடுத்து, அவங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு மாற்றம் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல முடியுங்களா? சொல்லலாமா, ஹங்கேரியிலேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க. ஆன்லைன் தான். ம். படித்தோம். படிச்சுட்டு அவங்களுக்கான பலன்லாம் சொன்னோம் நாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களே அழுகை குரலா கேட்டுச்சு. ம். படிச்சுட்டு இருக்கும்போதே அழுகை குரலா கேட்டுச்சு. ம். எதனால சார் அவங்க வந்து அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன? எதனால அப்படி வந்தாங்க, அழுவுறாங்க அப்படிங்கிறத பத்தி? இல்லம்மா, அப்ப நம்ம சொல்றோம். அவங்களோட ம். டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம சொல்றோம் அவங்களுக்கு. ம். சொல்லும்போது, "இவ்வளோ குறிப்புகள் வந்து நீங்க சொல்றீங்க எங்களுக்கு. ம். இப்ப என்ன அவங்களுக்கு யாரு என்னன்னு தெரியாது. நாங்க யாருன்னு அவங்களுக்கு ம். தெரியாது. இப்ப அந்த குறிப்புகள்லாம் நம்ம அவங்கள பத்தி சொல்றோம்." சொல்லும்போது அவங்க திரும்ப ஃபீல் பண்ணிட்டு திரும்ப நமக்கு சொன்னாங்க. ம். அதுதான் "இந்த சார், மாரி உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ்லாம் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு இந்த கேட்கிறேன். மாரி டீட்டெயில்ஸ்லாம் எங்களுக்கு சொல்றீங்க." ம். திருமணம். ஓகே. திருமணம் சம்மந்தமானது தான். திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆகி அவங்க பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சு அவங்களோட வாழ்க்கையில ரொம்ப கஷ்டங்கள அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ம். இப்போ அந்த அனுபவங்கள நம்ம சொன்னோம் அவங்களுக்கு. அந்த சொல்லும்போது தான் அவங்க அவங்க தொடர்ந்து என்னென்ன விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்க சொல்லும்பொழுது, எ அவங்க ஆ. அதான் இதெல்லாம் சொல்றேன். சம்பவங்கள் நடக்குது. அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்னென்ன மாரி அந்த சங்கடங்கள சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. ம். அந்த சங்கடங்கள்லாம் சந்திக்கிறதெல்லாம் நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. அதான் சார், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அவங்க நீங்க சொல்றீங்க, அவங்க அத கேட்கறாங்க. அதுக்கப்புறம் சார்? இல்ல, அதுக்கப்புறம் அதான் அது கிரிட்டிசைஸ் பண்றாங்க. கிரிட்டிசைஸ் பண்ணி நமக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க லாஸ்ட்டா. "இவ்வளோ இதெல்லாம் எஃபோர்ட் எடுத்து எனக்காக படிக்கிறீங்க. ம். படிச்சு இவ்வளோ டீட்டெயில்ஸ் எனக்கு சொல்றீங்க. ம். ஆ ரொம்ப தேங்க்ஸ். இப்படிலாம் நான் இதுவரைக்கும் பார்த்ததில்ல. பார்த்தது இல்லாத எனக்கு ஒரு நல்ல கைடன்ஸா நீங்க குடுத்துருக்கீங்க. இப்படி இப்படி இருன்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன் நானு. ம். அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாரி இருக்குது இப்போன்னு" சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே சார். இப்ப பொதுவா தமிழ்நாட்டுல இருக்காங்க அப்படின்னா, இந்த கோவில்களுக்கு போங்கன்னு சொல்லி நம்ப அவங்களுக்கு பரிகாரம் சொல்லலாம். இப்போ அவங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து வரும்பொழுது, அப்ப அவங்களுக்கு பரிகாரம் எப்படி இருக்கும்? இப்ப அவங்களுக்கு வந்துட்டு இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கோவில்கள் தான் பரிகாரமா வருது அப்படின்னா, அது அது எப்படி சார் இருக்கும்? இல்லம்மா, மேக்ஸிமம் நாங்க வந்து சின்ன சின்ன வழிபாடுகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அத சொல்லிடுவோம் அவங்களுக்கு. ம். இங்க வரும்போது நெறைய பேர் இங்க வராங்க. நேரா வந்து குரூப்ஸா வராங்க. வந்துட்டு யாராவது இங்க இருக்கிற கன்சல்டன்சிஸ் அது மாரி யாராவது ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. வந்துட்டு அந்தந்த வழிபாடுகள முடிச்சுட்டு அவங்களே ம். வாலண்டியரா வந்துட்டு போயிடுறாங்க. வந்துட்டு ஏன்னா இப்ப அவங்க அங்க வந்த மாரி இருக்கும். இந்த வழிபாடுகள்லாம் செஞ்ச மாரியே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்ஸா ஃபார்ம் பண்ணிட்டு, இப்போ நம்ம தமிழ்நாடு டூரிசம் அது மாரிலாம் நெறைய இருக்காங்க இல்லையா? ம். அவங்கள மீட் பண்ணி அவங்கள வராங்க. வந்துட்டு பார்த்துட்டு போறாங்க. ம். ஓகே சார். இப்ப பொதுவா வந்து என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் இருக்கிறதா குறிப்பிடப்படுது சார் இந்த நாடில? இல்லம்மா, அப்போ அதில என்ன எழுதியிருக்காங்களோ அதுதாம்மா. அப்போ வந்து ஹோமம் இருக்கு. ம். ஹோமம் செய்யணும். அடுத்தது ஆலய வழிபாடுகள்னா, ஆலய வழிபாடுக்கு போணும். சில பேருக்கு வந்து இப்போ சிவன் மந்த்ரா, லார்ட் சிவா, ஓம் நம சிவாயா, அது ம். கூட சொல்லி அத கூட 108 முறை சொல்லிட்டு ம். முடிச்சிருக்கிறாங்க. அது மாரி ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு ஒரு விதமான பரிகாரம் அந்த ஆலய வழிபாடு முறைகள் அதெல்லாம் வந்து மாறுபடும். ம்.
அது வந்து எவ்வளோ இருக்கும்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாதும்மா. ம் எந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் எப்படிலாம் அதெல்லாம் சொல்ல முடியாது. ம் ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு ஒரு நபருக்கும் அந்த வழிபாடுகள்லாம் மாறலாம். ஓகே சார். இப்போ சில பேர் இந்த பரிகாரம் பண்ணியும் அவங்க நினைச்ச விஷயம் நடக்கல அப்படின்னா என்ன சார்? இல்லைம்மா, அது நம்பிக்கை தான். முழுசா நம்பிக்கை வச்சு அதை பண்ணணும். பண்ணி ம் நடக்கும். நடக்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். ம் நம்பி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குழந்தை பேரு, குழந்தை பேருக்குன்னு இப்போ நாங்க படிச்சோம்ன்னு சொன்னோம்ல. அவங்களுக்கு வந்து த்ரூ இன்னோவேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸால தான் அவங்களுக்கு இருக்குன்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. ம் ரொம்ப நவீன மருத்துவத்தால தான் அவங்களுக்கு வந்து குழந்தை இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணணும், நவீன மருத்துவத்த பின்பற்றி அது மூலியமா வந்து அவங்க குழந்தை பேரு பெற்றுக்கிறதுக்கு ம். முயற்சிக்கணும். ஓகே. அப்பனா தொடர்ந்து வந்து நம்ம எந்த வழிய சூஸ் பண்ணணும், எங்க போணும்னு தெரியாதவங்களுக்கு இதுல நம்ம வழியும் பார்த்துக்கலாம். வழிகாட்டத்தான் ஆமா. வழிகாட்டத்தா தான் நாங்க நினைக்கிறோம் அத. இப்போ நான் கேட்கிறேன், இப்போ சில பேர் சொல்றாங்க இல்லையா, இப்போ இந்த குழந்தை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. குழந்தை பேறு அப்படிங்கிறது. இப்போ அப்படி உள்ள வரும்போது சார், ஒருத்தவங்களுக்கு நான் ஆல்ரெடியும் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டிருந்தேன். அவங்களுக்கு வந்துட்டு இப்ப குழந்தை பிறக்கிறதுக்கான விஷயம் இல்ல. அவங்களுக்கு அது நடக்காது அப்படின்னா, அது அந்த குறிப்புல இருக்கும். நீங்க சொல்லியிருந்தீங்க வழிகாட்டுதல் மட்டும் தான் இருக்கும்னு சொல்லி. ஸோ அப்ப அந்த விஷயங்கள் இருக்குன்னா, நீங்க அத அவங்கள்ட்ட எப்படி சொல்லுவீங்க? இப்போ நீங்க வந்து யாருக்குன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லி, அவங்களுக்கு பிறந்த விஷயங்கள் இருக்கா? நீங்க நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க, இதுதான் நடக்கும்னு. அதுக்கு மாறா நடந்த விஷயங்களும் இருக்கா? அத பத்தி சொல்லுங்க. தாமதம்னு சொல்லியிருக்காங்கம்மா. இது வர்றதுக்கு தாமதம் இருக்கும். ம். தாமதத்துக்கு நீங்க சில ட்ரீட்மெண்ட்ஸ் இல்லன்னா ஹெர்பல் ட்ரீட்மெண்ட்ஸ் அது ம். மாரி ஏதாவது சின்ன சின்ன வழிகாட்டுதல் சொல்லியிருப்பாங்க. அத ஃபாலோ பண்றாங்கன்னா, அவங்களுக்கு அந்த இது சக்சஸ் ஆயிடும். சக்சஸ் ஆயிருக்குது. இப்ப அந்த மாரி முறைகள தான் சொல்லிட்டுருக்கோம் நம்ம. அது ம். வந்து பெருசா நான் அப்படி சொல்லல. சின்ன சின்ன வழிகாட்டுதல்கள். அதான் சார், இப்ப நீங்க வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு உங்க வாழ்க்கையில ப்ரிடிக்ஷன் சொல்லி, அது மாறுன சம்பவம் இருக்கான்னு கேட்கிறேன். இப்ப சொல்லி நடக்காத இருந்தது இல்லம்மா. ம். சொல்லி நடக்காத இருந்ததுல நடந்திருக்கு. நடந்ததுனால நெறைய பேர் வந்திருக்காங்கன்னு சொல்றோம்ல. இப்போ நடந்து அவங்க அனுபவிச்சு அதுக்கப்புறம் ம். வந்திருக்கிறாங்க. இப்போ அந்த நம்பிக்கை இருக்கணும். ஆன்மீக நம்பிக்கை இருக்கணும். அது இல்லாத வந்து அவங்க அவங்களோட முயற்சிகள் கொஞ்சம் அதில தேவைப்படணும். ம். இருந்தா அப்ப எல்லாமே நல்லாவே நடக்கும். இப்போ ஓலைன்னு சொல்லி பேசும்பொழுது சார், ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு தவறான ஓலைய எடுத்து, இதுதான் அவங்களுடைய ஓலைன்னு நெனச்சு படிக்கிறதுக்கான சம்பவங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா? அது மாரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லம்மா. அவங்க படிக்கிறத ம். கரெக்ட்டா படிச்சுருவாங்க. ம். அது மாரி எல்லாமே ட்ரெயின்டு இப்போ எல்லாமே சில பேர் சொல்றாங்களே சார், "இல்ல நான் போய் நாடி ஆல்ரெடி பார்த்தேன். அவங்க சொன்ன விஷயங்கள் எனக்கு நடக்கலன்னு" சொல்றத நம்ம பார்க்குறோம். இப்ப என்னன்னா குறிப்புகள் கேட்டு அத சொல்றாங்க. நம்ம அத ஆல்ரெடி பேசியிருந்தோம். இப்ப அந்த விஷயம் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நான் பார்த்தும் எனக்கு அது நடக்கல. சொன்னாங்க எனக்கு அப்படி நடக்கலன்னு மக்கள் சொல்றதையுமே நம்ம கேட்கிறோம் இல்லையா? இப்போ அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஆமா. அது நெறைய பேர் வந்து அந்த எதிர்மறையான விதிலே சில பேர் வருவாங்க. இப்போ எதிர்மறையா பேசிக்கிட்டே வராங்க கொஞ்சம் பேர். அவங்க வந்து இப்போ இந்த மாரி தான் இருக்கணுன்ற மாரி வராங்க. அப்போ என்னன்னா, அவங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம சொல்றது என்னன்னா, இப்போ நம்ம அவங்களோட கோஆப்பரேஷன் இருக்கணும்னு சொல்றோம். ம். கோஆப்பரேஷன் இருந்தா தான் நம்ம அந்த ஓலைய கண்டுபிடிக்க முடியும். அவங்களோட கோஆப்பரேஷன் இல்லன்னா அந்த ஓலை நான் தான் இப்போ அவங்க பொறந்த நேரத்தில நெறைய பேர் பொறந்திருப்பாங்க இந்த காலகட்டத்தில. இந்த ம். உலகத்தில நெறைய பேர் பொறந்திருப்பாங்க. அந்த பொறந்திருக்க நேரத்தில வந்து இவங்களோட ஓலைய நம்ம தேடி எடுக்கணும். அந்த ம். தேடி எடுக்கிறதுக்கு அதுக்கு தான் சின்ன நம்ம நம்ம ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் குடுக்குறோம் அப்படிங்கிற குடுக்குறாங்க. மாரி சொல்றாங்க குடுத்து இல்லையா? நம்ம வந்து அவங்கள்ட்ட எஸ் ஆர் நோ தானே கேட்குறோம். ம். இது இருக்கா? இல்லையா? உங்க பேரு இதில ஆரம்பிக்குமா? இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வவல்ஸ்ல ஆரம்பிக்குது உங்க பேரு. எஸ் ஆர் நோ? ஆமா ஆரம்பிக்குது. இல்ல. அந்த ம். மாரி சின்ன நமக்கு ஒத்துழைப்பு இருந்தா தான் நம்ம அந்த அவங்களுக்கான ஓலைய கண்டுபிடிச்சு எடுத்து, அவங்களுக்கான ப்ரொடிக்ஷன நம்ம சொல்ல முடியும். ம். ஓகே. இப்போ இதுதான் சார். இப்போ என்னன்னா, நெறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, நாங்க ஜோதிடம் பார்த்தோம். எங்களுக்கு வந்து அதுல சொன்ன மாதிரி இல்ல. இல்ல இப்படி ஒண்ணு சொல்லி இப்போ சில நெகட்டிவான விஷயங்கள் வந்து எங்களுக்கு சொல்லிடுறாங்க. இல்லன்னா சில தப்பான விஷயம் வந்து அவங்க சொன்னதுனால தான் எங்களுக்கு நடக்குதுங்கிற மாரியும் சில பேர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அது என்னன்னா, இப்ப இவங்க சொன்ன அதனாலயே நான் பார்க்கறதுக்கும் பயமா இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லம்மா அது என்னன்னா, அ வர்றவங்களுக்கு ரைட் ஆர் ராங் எதுவா இருந்தா கூட நாங்க சொல்லிடுவோம். ம். சொல்லிட்டு அதுக்கான தீர்வுகள நாங்க சொல்லிடுவோம் அவங்களுக்கு. அதற்கான தீர்வுகள், வழிமுறைகள், வழிகாட்டுதல்கள் அது எல்லாத்தையும் நம்ம அவங்கள்ட்ட சொல்லிடுவோம், சொல்றோம். இப்போ சில இது மறைக்கணுன்றதுக்குலாம் இல்லல்ல. அப்படி ம். இருக்குமா உங்களுக்கு? இந்த மாரி நேரம் வந்து உங்களுக்கு சரியில்லாத இருக்குது. அந்த நேரம் சரியில்லாத இருக்கிறதுனால, சில வாகன அது மாரி ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீங்க பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு ம். சொல்றோம் அவ்வளோதான். இது மாரி எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அத. இது ஓகே. மாரி சின்ன சின்ன தகவல்கள் வந்து அவங்களுக்கு சொல்லுவோம். அத நம்ம சொல்லாதையும் இருக்க முடியாது. ம். அத சொல்லி அதுக்கு இப்போ அவங்க வந்து ஒரு அவேர்னஸா இருப்பாங்கல்ல. ஓகே இது மாரி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இதில கொஞ்சம் ஆ ஜாக்கிரதையா இருக்கணுன்ற மாரி சொல்றாங்கல்ல, நெனைக்கிறாங்கல்ல அதுதான். ம். இப்போ ஓலை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது சார்,
இப்போ ஓலையில இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ அவங்க எஸ்ஆர் நோ சொல்றதன் மூலமா இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க ஓலை தப்பா எடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னீங்க. இப்போ நீங்க என்கிட்ட குறிப்பு கேட்கும்பொழுது, நான் கூட ஒரு தவறான குறிப்பு குடுத்து, நீங்க ஒரு தவறான ஓலை எடுக்கலாம்ல. இப்போ எனக்கே கூட சில விஷயம் தெரியாம இருக்கும். இப்போ நீங்க வந்து இத்தன மணிக்கு பிறந்தீங்களா? அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் வந்து தெரியாம வேற ஒண்ணு சொல்லலாம். இல்ல எனக்கு வந்து என்னுடைய ஜாதகமே தெரியாம இருக்கலாம். இப்ப நான் அதனால உங்களுக்கு வேற குறிப்புகள் குடுக்கலாம். இல்ல என்னுடைய பாஸ்ட்டே வந்து எனக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இல்லம்மா அது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நான் அத. ம். இப்போ நாங்க வந்து ஒருத்தருக்கு படிக்கும்போது வந்து அவங்க 2 குழந்தை இருக்குன்னு சொல்லியிருக்கோம். 2 ஆமாமா. அது மேரேஜ் சொன்னீங்க. ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். இப்ப அது வந்து அவரு இல்லன்னு சொன்னாரு. ம். இல்லன்னு சொல்லி அப்புறமா அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இல்ல அது நான் வந்து ஒத்துக்கிறதுக்கான சூழ்நிலை எப்படி வந்துச்சு சார்? நான் அதுவே கேட்கணும்னு இருந்தேன். இல்ல அந்த ஒத்துருக்காத சூழ்நிலை என்னன்னா, இப்போ அவரு வந்து அத மறந்தே சொல்றாரா என்னான்னு தெரியல. இப்ப ஏற்கனவே வந்து அவங்களுக்கு 2 குழந்தை இருக்குன்னு சொல்றோம். ம். அந்த குழந்தை வந்து எனக்கு இல்லன்றாரு. அவரு வந்து அந்த பிரசன்ட் லைஃப்ப பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. ம். அப்போ ஏற்கனவே மேரேஜ் பண்ணுனத அவங்க ரிலேஷன்ஷிப் கூட இருந்தத அவரு சொல்லவே இல்ல. அப்புறமா இத நாங்க படிச்சு சொல்லும்போது தான் அவங்க என்னன்னா, ஆமா நான் ஏற்கனவே எனக்கு 2 சில்ட்ரன் இருக்கிறாங்க. ஆனா இப்ப அவங்க கூட எனக்கு வந்து இது இல்ல, கான்டாக்ட் இல்லன்ற மாரி சொல்றாங்க. ம். இப்ப இதுதான் நாங்க சொல்றது. ஓ! இப்போ யாருன்னா வந்து உங்ககிட்ட வேணும்னே சரி டெஸ்ட் பண்றதுக்காக போலாம். நம்ம வந்து தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் குடுத்து எதனா டெஸ்ட் பண்ணலாங்கிற மாதிரி யாருன்னா வந்திருக்காங்களா? நீங்க அத கண்டுபிடிச்ச சம்பவங்கள்லாம் நடந்திருக்கா? இல்லம்மா நம்மகிட்ட அது மாரி யாரும் வந்தது இல்லம்மா. நம்ம ம். அது மாரி சொல்றதில்ல. நம்மகிட்ட வரவங்கலாம் ரொம்ப நம்பிக்கையா ஜென்யூனா வருவாங்க. தான் வராங்க. ஓகே சார். இந்த இதுல நாடியில சொல்றவங்க யாருமே அது மாரிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ம். எல்லாருமே அவங்கவங்களுக்கு ஒரு இறை நம்பிக்கை இருக்கு. அவங்கவங்க அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு உட்பட்டு தான் அத ஃபாலோ பண்ணுவாங்க. தொடர்ந்து நெறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்திருந்தீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூம்மா.